மாமா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு வாரத்தை கூட சொல்லாம இருக்கீங்களே. பார்க்கும்போது எச்சி ஊறுதுமா. குழம்பு சூப்பராக தான் இருக்கும் போல. எதுக்கும் சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். டேய் கௌதம், சாப்பிட்றான். பா, எனக்கு என்னமோ பார்க்குறதுக்கு என்னமோ போல இருக்கு. நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குப்பா. டேய் அறிவு கெட்டவனே, அரைஞ்சேன பாரு. என்ன உனக்கு பயமாக இருக்கு பார்க்குறதுக்கு? பிள்ளை எவ்வளோ அழகாக சமைச்சு வச்சிருக்கு தெரியுமா? இருடா, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். மாமா இவருக்கு இதே வேலையா போச்சு. எப்போ பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கதான் அவருக்கு வேலை. நீங்க சாப்பிடுங்க மாமா. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவன் போகிறாமா, இருமா நான் பார்த்துட்டு சொல்கிறேன். என்னப்பா வாயவே திறக்கல, என்ன ஆச்சு? அமைதியா இருக்கியா? பா உங்களை தான். வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்க. ஐயோ, இங்க உட்காந்துருக்கத பார்த்தா எனக்கு பயமா இருக்கே. டேய் அரைஞ்சனா பாரு. மா அன்பு, ஐயோ இந்த மாதிரி குழம்பு நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைம்மா. ஏன் ஹோட்டலில் சாப்பிட்டதில்ல, கல்யாணத்தில் சாப்பிட்டதில்ல, எங்கேயுமே சாப்பிட்டதில்லம்மா. அவ்வளோ அருமையாக வச்சிருக்க. மாமா நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாவே நல்லா இருக்கா மாமா? ஏம்மா நான் உன்கிட்ட பொய் சொல்ல போகிறேன்? நிஜமாவே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. அதான் சொல்கிறேனே, இது மாதிரி எங்கேயுமே நான் சாப்பிட்டதே இல்லைம்மா. ஐயோ மாமா, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பா இருந்தாலும் ஒரு அளவு தான்ப்பா. மருமகன்னா அவ்வளோ பொய் சொல்லிடலாமா? மாமா பாருங்க மாமா கௌதம. அவனுக்கு என்னம்மா வேலை? அவன் எப்போ பார்த்தாலும் உன்னை ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான். அவனுக்கு என்ன வேலை? நீ வேணா சாப்பிட்டு பாடுறா, எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு நீ அப்புறம் சொல்லுவா. அதானே, எதா இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். அதுக்கு முன்னாடியே எதுவாக இருந்தாலும் சொல்லக்கூடாது. அப்பா மாதிரி நான்லாம் பொய் சொல்ல மாட்டேன் மேடம். நீ முதல்ல சாப்பிட்டு தான் பாரு. ம் ம் ஏன் கௌதம் இப்படி எல்லாம் பண்ற? நல்லா இருக்குன்னு உன் வாய் திறந்து தான் சொல்லுவேன். நானும் பார்க்குறேன். நல்ல என்ன வச்சு ஓட்டிட்டே இருக்கா. சரி சரி, சும்மா நச்சுக்கும் நல்லா இருக்கு போதுமா? கௌதம் ஏன்டா பிள்ளையை வம்பிழுத்துட்டே இருக்க? இரு இரு, அவங்க அம்மாவை கூப்பிடுறேன். அப்பா அப்பா, ஏன் ஏன் இருறா, நீ அன்பு எப்படியெல்லாம் வம்பிழுக்கிற. இரு, இப்போ உங்க அம்மாவை கூப்பிட்டு நான் எப்படி வம்பிழுக்கிறேன்னு மட்டும் பாரு. ஹே முல்ல முல்ல, கௌசி பா. ஐயோ ஏங்கப்பா, நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றோம். இப்போ அம்மாவை கூப்பிட்டு அது தாம்தம்னு தாண்ட போகுது. சாப்பிட தான் விடுதோ என்னமோ. சாப்பிட விடாமல் பண்ணுவாங்க. ஏ முல்லா, பாவம் அன்பு, நீங்கள் அத்தையை கூப்பிட்றேன்னு சொல்லவும் அன்புக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் போல. இல்லையே, யார் சொன்னது? மாமா நீங்க கூப்பிடுங்க மாமா. இந்த அன்புவே சொல்லிருச்சு, அப்புறம் என்ன? ஏலே, எதுக்குடா உங்க அப்பா கூப்பிடுறாரு? நான் சோறு படலாம் ஆள் இருக்கே, நம்மளெல்லாம் எதுக்கு கூப்பிடுறியா? அட முல்ல, சோறு போடலாம் என் மருமக இருக்கு, அதுக்காகலாம் உன்னை கூப்பிடல. நான் சொல்ல வர்ற விஷயத்த முதல்ல கேளு. என்ன என்ன விஷயம்? இங்க பாரு, வேற ஒன்றும் இல்லை. இந்த குழம்ப கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. இங்க வா, உனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறேன். ஒன்றும் வேண்டாம். என்ன குழம்பு? உன் மகா மட்டன் எடுத்துட்டு வந்திருக்கான். உன் மருமக அழகா சமைச்சிருக்கு. வா, ஒரு வாய் தான் வாங்கி பாரு. நான் தான் வேண்டாங்கிறல்ல. அட முல்ல, இங்க வா முல்ல, ஒரு வாய் வாங்கி பாரு. இடுப்பா, வேணாங்குது அம்மா, அப்புறம் எதுக்கு சும்மா வா வான்னு கூப்பிடுறியா? பயம்டா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் உங்க அம்மாவுக்கு. எனக்கு எதுக்கு பயம்? நான் எதுக்காக பயப்படணும்? எனக்கு பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்க, கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. பாப்பா விடுங்க அம்மா, நீ போமா. இரு. ஏ முல்ல, நீ ஒரு வாய் தான் சாப்பிட்டுட்டு பாரு. நீ சாப்பிடாம நான் விட மாட்டேன். வா முல்ல, அட ஒரு வாய் சாப்பிடு. இங்கே பாருங்க, அவ்வளோதான் மரியாதை உங்களுக்கு. நான் தான் வேணாம் வேணாங்கிறல்ல, சும்மா இருக்க அவளை கூப்பிட்டு வச்சு உங்களுக்குறீங்களா நீங்கள்? உனக்குள்ள ஒரு பயம் இல்ல. எங்க நான் அன்பு சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லிடுவனோ என்னன்னு, நான் சொல்லுவேனோ என்னெல்லாம் நினைக்காத. சொல்ல தான் போறேன். நீ ஒரு நாளாவது இந்த மாதிரி டேஸ்ட்ல குழம்பு வச்சிருக்கியா? ஏதோ கடமைக்கு தக்காளி வெங்காயத்தை நறுக்கி போடுவ, கறி அள்ளி போடுவா, மிளகாத்தூளை போடுவா, புளியை கரைச்சி ஊற்றுவ. அதுதான் நாங்கள் டேஸ்ட்டுன்னு இவ்வளோ நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதை மட்டும் நீ சாப்பிட்டு பாரு, இதுதான் உண்மையான டேஸ்ட்டுன்னு நீயே நினப்ப. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. அருமையாக சமைச்சிருக்கு என்னோட மருமக. கௌதம், மாமாவை பேசாமல் இருக்க சொல்லு. அத்தை ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றியா? தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணுமோ? உன்னை யார் தலையில தூக்கி வச்சு கொண்டாட சொன்னது? உன்னையெல்லாம் யாரும் கொண்டாட சொல்லலை. நான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிறேன், நீ போ. அவ்வளவு திமிரு உங்களுக்கெல்லாம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்பா நீங்க வேற? ஏய் கௌதம். நம்மா என்ன நொன்னம்மா? என்ன நினச்சிட்டு இருக்காரு உங்கள் அப்பா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். ஆ,
அவன் நல்லா சமைச்சா ஏண்டா நீலாம் முன்னாடி என்ன சொல்லுவ? என் அம்மா சமைக்கிறதா எனக்கு பிடிக்கும், என்னோட அம்மா சமையல் தான் சூப்பர், எல்லாத்தையும் விட எங்கள் அம்மா தான் நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லுவ. மா மல்லிகா சித்தி. அவளையும் சொல்லுவ, நான் சமைக்கிறது ஒன்று ரெண்டே சொல்ல மாட்டியா? சொல்லுவேன் தான். அதை விடுவ, அவன் நல்லா சமைச்சிட்டா. நீ சாப்பிட்டு தான் பாரே முல்ல, அதுக்கப்புறம் பேசிக்கிருவோம். எங்க உன் பொண்ணு கௌசி? கௌசி என்னப்பா? இங்க பாருமா, கல்யாணம் ஆகி போற பொண்ணு. அதுக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை, உன் அம்மா பின்னாடியே சுத்திட்டு தெரியாம நல்லா அன்பு சமைக்கும் போது அடுப்படியில் போய் நின்று எது எப்படி எப்படி போடுது, எதுக்கு போடணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கம்மா. எதுக்காக நான் கேட்கணும்? ரொம்ப முக்கியமானதுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. உனக்கு வாழ்க்கைக்கு பின்னாடி உதவும் பார்த்தியா? இதெல்லாம் அன்புக்கிட்ட கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கோமா. பா, நான்லாம் இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் சமைக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. ஏன் அப்படி சொல்ற? அப்போ உன் வீட்டில் யார் சமைக்கிறது? பா, நான் ஏன்ப்பா சமைக்கணும்? உன் வாழ்க்கைக்கு பின்னாடி உதவும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். நீ அப்பா பேச்சை கேட்குற அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி அன்புக்கிட்ட கற்றுக்கோ, இல்லை கெட்டுப்போ, அவ்வளோதான். இங்கே பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க என் பொண்ணை பார்த்து. ஆ, என் பொண்ணை பார்த்து என்ன நினச்சிங்க? நான் ஒன்றும் நினைக்கல, உன்ன மாதிரி கெட்ட புத்தி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியா? என் பொண்ணு போகிற வீடு பணக்கார வீடு, அவங்க வீட்டிலலாம் வேலைக்காரவங்க இருப்பாங்க சமைக்கிறதுக்கு. என் பொண்ணு தான் சமைச்சாகணும். காலையில் எழுந்திரிச்சு என் பொண்ணு டிஃபன் செய்யணும், என் பொண்ணு லஞ்ச் செய்யணும், என் பொண்ணு டின்னர் செய்யணும்லாம் அவசியம் இல்லை. அவள் ரூமில் இருந்து அவளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு ரூமுக்கு வருங்க. தெரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கு பணக்கார வீட்டுக்கு என் பொண்ணு போக போகிறா. உங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஓஹோ, அதை நினச்சிக்கிட்டு தான் அம்மாவும் பொண்ணும் பேசுகிறீங்களா? நல்ல விஷயந்தான். அப்படி நடந்தாலும் நல்ல விஷயந்தான். யார் வேணான்னா என் பொண்ணு நல்லா இருக்கட்டுமே. மா விடுமா, ஏமா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய் பேசாம இருடி. சில ஜென்மத்துக்கெல்லாம் இதெல்லாம் சொன்னாதான் புரியுமே. அதுக்குள்ள மாதிரியா என் பொண்ணு எப்போ ஏற்பட்ட இடத்துல வாழ போறானே இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய தான் வருது. சரி முல்ல, அது அப்புறம் பார்த்துக்குருவோம் போ. மா, நீங்கள் யாருக்கு குத்தி காட்டுறீங்க, யாரை குத்தி காமிச்சு பேசுகிறீங்கன்னு எல்லாம் புரியுது. உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. அப்பா உங்களை கூப்பிடும்போது வேண்டாப்பான்னு சொன்னேன், அப்பா கேட்பேனான்ட்டாரு. இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க. சரி போங்கம்மா. எல்லாருக்கும் புரிஞ்சா சரிதான். போடி உள்ள. பா, ஏங்கப்பா இந்த வேலை? இல்லை கௌதம், உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அன்புவை பெருமையாக சொல்லலாம்னு நினச்சேன். உங்கள் அம்மா பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தியாடா? அவள் வாயெல்லாம் அடக்கவே முடியாது. என்னமோ போ. சரி அன்பு. சொல்லுங்க மாமா. என்னம்மா இப்போ பேசுறத நினச்சி நீ இப்படி ஆயிட்டா? இல்லை மாமா. இங்கே பாரு, உங்கள் அத்தையை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். உன் மாமியார் இப்படி தானே நீ புரிஞ்சுக்கிட்ட. அதனால கண்டுக்காத. நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, உன்னோட வேலையை நீ பாரு. இதெல்லாம் மைண்டில் மனசில் ஏற்றிட்டுலாம் இருக்காத. சரிங்க மாமா. நான் சொல்கிறேன், உன் சமையல் சூப்பர். அதை சொல்ல போகிறதுக்கு தான் கோவம் அப்படி வருது அந்த அம்மாவுக்கு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அப்பாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன அன்பு? சரி கௌதம். நீயும் உட்காரு, சாப்பிடலாம். வேணாம், நீங்க 2 பேரும் சாப்பிட்டு எழுந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றேன் கௌதம். சரி ஓகே. அப்பா சாப்பிடுங்க. சரிடா. வீட்டில் யாருமே காணும். மா அருவி, மா மல்லிகா, யார் இருக்கீங்க? எங்கே போன அருவின்னு தெரியலையே. யாரு? அம்மா வந்திருக்கேன்டி. அம்மாவா? ஆமா அருவி வா. அம்மா நீயா? அந்த வந்துட்டேன். அம்மா சொல்லவே இல்லை நீ வரேன்னு. ஏதாவது பழம் வாங்கிட்டு போய் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வான்னு உங்கள் அப்பா ஒரே பிடிவாதம். நான் சொன்னேன், அட கொடுத்துக்கலாங்க, இப்போ என்னங்க அவசரம்னே. இல்லை நீ கொண்டு போய் கொடுக்குறியா என்ன அப்படின்னு ஒரே இது சண்டை பார்த்துக்க எங்களுக்குள்ள. அதனால போயிட்டு உனக்கு ஒரு பழமே வாங்கிட்டு வந்துட்டேன்டி. எதுக்கு அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டேன்னு. என் பிள்ளைக்கு இன்னைக்கே பழம் இப்போவே கொண்டு போய் நீ கொடுத்தே ஆகணும்ட்டாரு. அப்படியாம்மா அப்பா சொன்னாங்க? ஆமாம்மா. இந்த அப்படி வேற யாரும் இல்லையா வீட்டில்? ஏன் இல்லை, மல்லிகாக்கு ஏதோ வேலையாக இருக்காங்க அடுப்படியில். இந்த எங்கள் வீட்டுக்காரர் கூட இருக்காரு. அத்தை அங்கே தான் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அப்படியா? உன் மாமியாரை பார்த்தாலே எனக்கே பக்குன்னு இருக்கு. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் டி, அப்பா கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. உன்னை ஒரு வாரம் வச்சு உனக்கு வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு போடணுமா. அது விஷயமா தான் நானே உன்கிட்ட ஃபோன் பண்ணலான்னு இருந்தேம்மா. என்ன, எது விஷயமா? அட அத்தை வாங்க. வரேன்ப்பா மருமவனே. நல்லா இருக்கீங்களா? டெய்லியும் தான் பார்க்குறோமே த, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறியா? இருந்தாலும் கேட்கணும்ல. அருவி. சொல்லுங்க. என்ன அம்மாவை உட்காராம நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கா? ஆமால்ல. மா உட்காருமா, வாமா. இருக்கட்டும்டி. இந்தா இதை புடி. என்னது?
பழத்தை பிடிடி. ம், கொண்டா. ஏங்கத்த இவ்வளோ பழம்? இருக்கட்டுப்பா, அருவி மாசமா இருக்கா இல்லையா, அதனால தான் அவங்க அப்பா வாங்கி கொடுக்க சொல்லி அந்த பாடு, அதான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் டெய்லியும் பழம் வாங்கி தந்துதான் இருக்கேன், கேட்டு பாருங்க. ஆனா அருவி தான் சாப்பிடவே மாட்டேங்குது அத்தை. என்ன அருவி, மருமகம் டெய்லி வாங்கி தராங்களா, நீ எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிற? அட ஏம்மா கேட்குற, டெய்லி வாமிட்டு அது இதுன்னு வந்துட்டு இருக்கு, தலை சுத்தலாம் இருக்கு, எப்படிம்மா அந்த பழத்தெல்லாம் சாப்பிடுவ? அதனால தான் நான் சாப்பிட்றதே இல்லை. இவர்கிட்ட வேணாம் வேணான்னாலும் வாங்கிட்டு வாங்கிட்டு வராரு. நீ ஏம்மா வாங்கிட்டு வந்த? நான் தான் சொல்கிறேன், உங்கள் அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாரு வாங்கி தர சொல்லி, அப்புறம் திருப்பி ஏமா வாங்கிட்டு வந்தேன்னு என்கிட்ட கேட்குற பாரு. மாமாவோட வேலையாத்த இதெல்லாம். அட ஆமாப்பா. சரி அருவி, அம்மா கிட்ட ஏதோ சொல்லணும் நீடி, என்ன? மருமோனே, நான் வந்தது எதுக்குன்னா பிள்ளையே ஒரு வாரத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ அதுவா அத்தை? என்னப்பா இவளும் அப்படிதான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணுங்கிறா, நீங்களும் என்னடான்னா அது வாங்குறீங்க. இதில் ஏதோ இருக்கு, ரெண்டு பேருமே மறைக்கிறீங்க. என்ன விஷயம் அப்படி? மா ஒன்றும் இல்லைம்மா. அத்தையை முதல்ல உட்கார வை அருவி. அத்தை முதல்ல வாங்க உட்காருங்க. சரி உட்காரதெல்லாம் இருக்கட்டும், நான் என்னத்த உட்காந்தேன், பேசிட்டு இருந்துட்டு நான் கிளம்புறேன். அம்மாவை கூப்பிடுங்க, அம்மாவை பார்த்துட்டு போகிறேன். அம்மாவா? அந்த கூப்பிடுறேன். என்னடி, என்ன விஷயம் சொல்லு. சொல்கிறேம்மா, நீ முதல்ல உட்காரு வா.